ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட விஷயத்த இந்த வராகி அம்மா உனக்காக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத அளவுக்கு தோல்வியும் கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்திருக்கலாம். ஆனால் இப்போது என் அருளாசிகள் மூலமாக உனக்கு சந்தோஷமும் செல்வமும் விருப்பமும் நிறைவேறும்படி செய்ய போகிறேன் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் தலைவிதிப்படி நீ நிறைய விஷயங்களை இழந்தது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் நீ மனம் கலங்க வேண்டாம். ஒரு பாத்திரம் காலியாக இருந்ததுன்னா நான் முதல்ல அதைத்தான் நிரப்புவேன். அதனால்தான் எல்லாவற்றையும் இழந்ததாக நீ அப்படி நினைக்கிறதால உன் மனதிற்கு நிறைவை உண்டாக்கி நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கான நல்ல விஷயங்களையும் நீயே எதிர்பாராத விதத்தில் நடத்தி முடிப்பேன். உன்னுடைய நேர்மையையும் பொறுமையையும் கண்டு நான் நெகிழ்ந்து போயிட்டேன். அதனால தான் நீ அனுபவித்த துயரங்களுக்கெல்லாம் பதிலாக 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி பிறக்க போது. நீ எப்போதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்க போகிறேன். நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து என் அருளால் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மன்னிக்க முடியாத தவறுகள்னு எதுவுமே இல்லை. மன்னிக்க மனசில்லாத மனசுகள் வேணும்னா இந்த உலகத்தில் இருக்குது. அதாவது நீ ஒரு தெரியாமல் தப்பு செஞ்சிட்டினா உன்னை மன்னிக்க கூட மனசில்லாத அளவுக்கு சில பெரிய மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அவர்களுடைய செயல்கள் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் ஆழமான காயங்களாக உனக்கு வலியை உண்டாக்கினாலும் அது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா சரி செய்வேன் என் செல்லமே. அதே போல மற்றவங்க செஞ்ச தவறுகள் உன் மனசை காயப்படுத்தி இருந்தாலும் அந்த காயத்துக்கு நான் மருந்து போடுறேன். உன் வாழ்வில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் யாராலும் தீர்க்க முடியாதுன்னு நினைக்காத. அதை தீர்க்கும் சக்தியாக தான் இந்த வராகி அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, என் மேலே முழு நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா இப்போதே இந்த நிமிஷமே உன் மனசை அமைதியாக்கி உனக்கு வாழ்க்கையை இனிமையானதாக ஆக்கி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையை மலர செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உன்னுடைய முயற்சியை நீ விடாமல் தொடர்ந்து செய்யும்போது அதற்கான பலனை நான் கண்டிப்பாக இரட்டிப்பாக உனக்கு தருவேன். உன் முயற்சிக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னை எப்போதும் யார்கிட்டையும் போய் கையேந்த விடமாட்டேன். என் நிழலில் வாழும் என் செல்ல பிள்ளையான உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க விரும்பவில்லை. உன் வழியில தடைகளும் தடங்கல்களும் எத்தனை வந்தாலும் அது எதுவுமே உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது தானே ஒரு மனிதன் இன்னும் வலிமையான ஆளாக மாறுறான். அப்படிதான் உனக்கான சோதனையும் கூட உன்னை வலிமையாக்கி உயர்த்துவதற்காக ஒரு அனுபவமாக தான் நான் கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் என் அருளால் இப்போது உன்னை வாழ வச்சு ஜெயிக்க வைக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கு அமைதியும் நிறைவும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நீயே என் கையை விட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன் என் செல்லமே. பக்தியோடு இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. என் அருளின் வட்டத்துக்குள் இருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு இந்த நாளை சிறப்பான நாளாக நான் மாற்ற போகிறேன். உன் மனசில் எந்த குழப்பமோ பயமோ வேண்டாம். செய்யும் காரியங்களை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்தாலே அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். மற்றவங்க உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான உயர்வை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து இப்போது உனக்கான நல்ல வெற்றியை கொடுக்க போகிறேன். என் அருளால் நீ இன்னும் முன்னேற போகிற. எப்போதும் நிம்மதியவே உன் மனசு தேடுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த நிம்மதி வெளியில் அல்ல, உன் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குன்றத முதல்ல நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ கேட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்காகவே நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ பொறுமையோடும் மன உறுதியோடும் இருந்தாலே இந்த வராகி அம்மா உன் மனக்குழப்பங்களை எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன்.
எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காதே. எல்லையை மீறி சொல்லும் உன் எண்ணத்தை முதல்ல உன் கைக்குள்ள, உன் மனசுல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா. இந்த வானத்துல கடந்து போகும் மேகம் மாதிரி எல்லா எண்ணங்களும் உன்னை தாண்டி உன் கட்டுப்பாட்டை மீறி உன்னை குழப்பமடைய செய்ய அனுமதிக்காதே என் செல்லமே. எப்போதும் எல்லாமே ஒரு எல்லைக்குள்ள இருக்கட்டும். நீ எந்த அளவுக்கு பொறுமையோட அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் மனச்சுமையையும் பாரத்தையும் விடுவிப்பேன். உன் உள்ளத்தில் அமைதியை வரவழைத்து நீ போகும் பாதையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. என்னுடைய அருளால இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ ஒதுக்கி ஓரமா வச்சிருக்கிற ஆசைகளை கூட என் அருளால் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உன் கடமைகளை மட்டும் நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்தாலே அதற்குரிய பலன் மிக பெருசாக உன் வாழ்க்கையில வந்து சேரும். இப்போது உன் வாழ்க்கையில ஒரு புது கதவு திறக்க போது நீ எதிர்பார்த்த எல்லா வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நம்பிக்கையோட மன உறுதியோட நீ முன்னேறினா உன் வாழ்வின் ஒளியாக உனக்கு பின்புலமாக இந்த வராகி அம்மா இருப்பேன். உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் கூட நான் சிறப்பா செஞ்சு தருவேன் என் செல்லமே. உன் கர்மாக்கள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய கவலைகள்னு அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ அமைதியாக அழகாக உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போறேன். இப்போது இந்த ஜென்மத்துல நீ எந்த தப்பும் செய்யலைனாலும் இதற்கு முன்ஜென்ம பிறவிகளில் நீ செய்த தவறுகளின் காரணமாக இப்போது நீ அனுபவிக்கும் அத்தனையையும் நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன். இனிமே உன் மனசு எப்போதும் தெளிவாக தெய்வீக ஒளியால் நிரம்பி இருக்கட்டும். உன் கர்ம வினைகள் உன்னை பாடாய்படுத்தினாலும் உன் அறிவின் துணை கொண்டு உன்னை நீ மனசை தெளிவாக வழிநடத்து. யாரையுமே நம்புறதுக்கு முன்பாக உன் மனசு என்ன சொல்லுதுன்னு அதன் குரலை கேளு. உன் மனதின் உள்ளத்தின் குரலாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கு வழிகாட்டுறேன். என் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் செயல்கள் அனைத்தையும் சிறப்பாய் செய்து முடிக்கும்படி நான் உனக்கு துணையா நிற்பேன். இனிமே உன் வாழ்க்கையில என் அருளால நல்லதே நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்வின் பாதைகள் ஒளிரும்படியும் உன் முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நீ ஒருத்தருக்காக உன்னை மாத்திக்கிட்ட, மற்றவங்களுக்காக எத்தனையோ விஷயத்துல விட்டு கொடுத்து போயிருக்க. தப்பே செய்யாம இருந்தும் கூட எல்லாரும் உன் மேல பழி போடுறாங்க, உன்னை குறை சொல்றாங்க, உன்னை உதாசீனப்படுத்துறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. மற்றவங்க யார் எப்படி இருந்தாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. அது உன்னுடைய தவறும் கிடையாது. அது அவர்களுடைய குறை. அவர்களுடைய குறைக்கேற்ற தண்டனையை அவங்க நிச்சயமா அனுபவிப்பாங்க. நீ உன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் யாருக்கும் விலை கொடுத்து இழக்க வேண்டாம். உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு விலகுனாங்கன்னா அது உனக்கான இழப்பாக இருக்காது. இந்த வராகி அம்மா உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களை, உன்னை பிடிச்ச மனிதர்களை உன்னை நோக்கி சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன். நீ எப்போதும் உன் நெஞ்சை வலிமையாக்கி கொண்டு உன் பாதையை ஒளிரச்சே. இப்போது நீ எந்த காரியம் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் ஒரே பிரச்சனையா இருக்கே, தடையா வருதுன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் எல்லா தடைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் எதற்காகவும் மனம் தளர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல மாற்றத்தை நான் வரவழைக்கிறேன். இப்போது நீ அனுபவிக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி நீ இரட்டிப்பு மகிழ்ச்சியை அளவைக்கூடிய அளவுக்கு உனக்கான நன்மைகளை நான் தரப்போறேன். அது வரைக்கும் அவசரப்படாம பொறுமையாரு. நீ செய்யும் காரியங்களை எல்லாம் நிதானமா விவேகத்தோட செய்ய பழகு. எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை விட்டுடாதே என் செல்லமே. சில நேரம் கொஞ்சம் தாமதமானாலும் நான் உனக்கு கொடுத்தது சரியான நேரத்தில் உன்னை நோக்கி வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததையும் கண்டிப்பா நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ இழந்ததை விட நீ எதிர்பார்ப்பதை கூட பெரியதாகத்தான் நான் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. என்னை நம்பி நீ மன உறுதியோட காத்துக்கிட்டு இருந்தீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். வாழ்க்கை சில நேரங்கள்ல உன்னை தனியா போராட வைக்கும், தனிமையில் கூட வச்சு உன்னை தவிக்க வைக்கும். ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளர்ந்து போகாம
உண்மையான வலிமையோடு இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் உள்ளத்தில் பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். என்னை நம்பக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து பாதுகாத்து உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல நிறைவேற்றி கொடுக்க தான் போறேன்.